மயிலாடுதுறையில இருந்து பேசுறோம். நீங்க பிறந்த ஊருமா? பேராவூரணி. 10/5/89. 10/5/89. நேரம்மா? நேரம் 4:29 PM. 16:29. நீங்க வந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரமாப்பா? ஆமாங்க. கன்னி லக்னம். சொல்லுங்கம்மா, என்ன கேள்விங்கம்மா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு பெண் குழந்தை இருக்கா, செகண்ட் பேபி இருக்குமான்னு கேட்கணும். ஹஸ்பண்ட் வந்து இப்ப வேணாம், இந்த ஒரு பாப்பாவே போதும் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு பிசிஓடி இருந்தது. ஹஸ்பண்ட் கவுண்டிங் கம்மியா இருந்தது. அது வந்து சரி பண்ணிக்க டாக்டர்கிட்ட போனாங்க, அது வேணாங்கிறாங்க. அது இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு. அதாவது குழந்தை அமைப்பை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்காரு. ஒரு பெண் குழந்தை ஒரு பையனு இருக்கான அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருக்குது, அமைப்பு இருக்குது. ஆனால் ரெண்டு எத்தனை குழந்தைங்க அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு 2 பேர்த்தோட ஜாதகத்தை வச்சு தான் பார்க்க முடியும். அதை லைவில் பார்க்குறது சிரமம். உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 5ஆம் பாவம் கிளியராக இருக்குது. 5க்குரிய சனி பகவான் வந்து 4ல் இருக்கிறாரு. வக்ரம் பெற்று இருக்கிறதுனால பரவாயில்ல, இல்லாட்டி அமைப்பே கம்மி. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்குது, அவ்வளோ சிறப்பு கிடையாது. 5க்குடைய 4ல் இருக்குது அப்படிங்கிற வக்ரமாக இருக்கிறதுனால குழந்தை அமைப்பு உண்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதேமாதிரி குழந்தைய குறிக்கக்கூடிய கிரகம் குருவும் நல்லா இருக்குது. சந்திரன் சாரை வாங்கி அது லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 2 குழந்தைக்கான அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு 2 குழந்தைக்கான அமைப்பு இருக்குது. இருந்தாலும் சாரோட ஜாதகத்தை வச்சு ஏன்னா கணவன் மனைவி 2 பேர்த்தோட ஜாதகத்தை வச்சு பார்க்குறப்ப தான் அடுத்து நெக்ஸ்ட் பேபி என்ன, இல்லை எத்தனை குழந்தைங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனால் உங்கள் ஜாதகப்படி 2 குழந்தைக்கான அமைப்பு இருக்குது. ஆமாம், பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுக்கான அமைப்பு இருக்குது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு. சரிங்களாம்மா? நன்றி.